உச்சத்தை தொட்ட தங்க விலை மீட்க முடியாத அடகு நகையை விற்பதற்கு இதுவே சரியான நேரம். இனியும் யோசிக்காதீங்க. உங்க தங்க நகைய அதிக விலைக்கு விற்க சிறந்த வழி பிரைம் கோல்ட் ஹப் 9840551787. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அக்குபஞ்சர்னா என்ன மேம்? அக்குபங்க்சர்ன்றது ஒரு ஆல்டர்னேட்டிவ் மெடிசன் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதாவது அலோபதி இல்லாமல் மற்ற மெடிசனில் வந்துட்டு ஹோமியோ, சித்தா அதெல்லாம் வரும். அதில் வந்து அக்குபங்க்சரும் ஒரு மெத்தட் ஆஃப் ட்ரீட்மெண்ட் தான். இது வந்து கண்டிப்பாக சயின்ஸ், இது மேஜிக்கெலாம் கிடையாது. அக்குபங்க்சர் அப்படின்னா அக்குனா நீடில்ஸ், பங்க்சர்ன்றது வந்து பங்க்சர் பண்ணுறது. ஸோ அக்குபங்க்சர் அப்படின்னாலே நீடில்ஸை வச்சு பங்க்சர் பண்ணுறதுக்கு பேர் தான் அக்குபங்க்சர். ஸோ எனி கைண்ட் ஆஃப் ப்ராப்ளம் வந்து அக்குபங்க்சரில் ட்ரீட்மெண்ட் ரெமிடிஸ் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஸ்கின் ப்ராப்ளம்ஸ் ஒரு க்ளோயிங் ஸ்கின் கிடைக்கணும், நம்மளோட ஸ்கின் ப்ராப்ளம்ஸ்க்கு எல்லாத்துக்கும் ஒரு சொல்யூஷன் கிடைக்கணும், அதுக்கு அக்குபஞ்சர் யூஸ் ஆகும். கண்டிப்பாக யூஸ் ஆகும். நிறைய பேருக்கு அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபேட்டி லிவர்னாலே நீ வந்து ஆல்கஹால் யூஸ் பண்ணுவேன்னு கேட்டுருவாங்க. ஆனால் இப்போ கேட்கவே முடியாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா நான் ஆல்கஹால் ஃபேட்டி லிவரும் இருக்குது. ட்ரக்ஸ் தான் யூஸ் பண்ணணும், ஆல்கஹால் யூஸ் பண்ண அவசியமே இல்லை. காரணம் பார்த்தீங்கன்னா நிறைய ட்ரக்ஸ், மெடிசன்ஸ். இப்போ ஆல்கஹால் யூஸ் பண்ணுறாங்க இல்லைங்களா, அவங்களோட லிவர் வந்துட்டு 30 டேஸில் டேமேஜ் ஆகும். ஆனால் அது யூஸ் பண்ணாமல் நான் வெறும் கவலையிலேயே முழுகிறேன் அப்படின்னா 15 டேஸ் போதும் டேமேஜ் ஆகும். அந்த அளவுக்கு ஸ்ட்ரெஸ் ஓவர். ஸோ உங்களுக்கு ஃபேட்டி லிவர் வரக்கூடாது அப்படின்னா கண்டிப்பாக அந்த 11 to 3 சொல்கிறல அப்போ தூங்கிடுங்க. 3 o'clock மேலே எழுந்து நீங்கள் என்ன ஒர்க் வேணால் பண்ணுங்க. அந்த டைமில் தான் நான் சொல்கிறேன், எஸ்பெஷலி கண்ணுக்கு வந்துட்டு படிக்கிறது, எழுதுறது, டிவி பார்க்கறது, ஃபோன் பார்க்கறது எதுவுமே பண்ணக்கூடாது. அது பண்ணாமல் இருந்தாலே லிவர் தப்பிச்சிடும். ஹாய், ஹலோ, வணக்கம் அதன் ஆரோக்கியம் யூஎஸ். நான் உங்கள் அனிக்ஷா சுவாமிநாதன் அண்ட் வெல்கம் டு அதன் ஆரோக்கியம் சேனல். நம்மளோட சேனலில் தொடர்ந்து நிறைய ஹெல்த் ரிலேட்டட் வீடியோஸ் போட்டுட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்னைக்கு அக்குபஞ்சர் அப்படின்ற ஒரு விஷயத்தை பற்றி தான் பேச போகிறோம். அக்குபஞ்சர் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே நம்மளுக்கு வந்து நிறைய பேருக்கு இதுக்கான முழுமையான அர்த்தம் என்னன்னு தெரியலன்னு நம்ம சொல்லலாம். இன்னைக்கு அக்குபஞ்சர் இந்த ப்ரெஷர் பாயிண்ட்ஸ்லாம் தொட்டால் இந்த மாதிரி பெனிஃபிட்ஸ்லாம் கிடைக்கும், இந்த மாதிரி ரிலீஃப்லாம் கிடைக்கும்னு நிறைய இடத்துல நிறைய விஷயங்கள் சொல்கிறாங்க. பட் ஆக்சுவலாக இதுக்கு பின்னாடி இருக்க உண்மை என்ன? இஸ் இட் ரியலி சயின்ஸ் பேக்ட் ஆர் இது எல்லாமே மித்தா அப்படின்றத பற்றி இன்னைக்கு பேசுறதுக்கு நம்மளோட யார் ஜாயின் பண்ணியிருக்காங்கன்னா அக்குபஞ்சரிஸ்ட் டாக்டர் பரிமளா ஜாயின் பண்ணியிருக்காங்க. அவங்க கிட்ட இந்த டாபிக் பத்தி பேசி தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வணக்கம் மேம். வணக்கம். எப்படி மேம் இருக்கீங்க? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அக்குபஞ்சர்னா என்ன மேம்? அக்குபங்க்சர்ன்றது ஒரு ஆல்டர்னேட்டிவ் மெடிசன் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதாவது அலோபதி இல்லாமல் மற்ற மெடிசனில் வந்துட்டு ஹோமியோ, சித்தா அதெல்லாம் வரும். அதில் வந்து அக்குபங்க்சரும் ஒரு மெத்தட் ஆஃப் ட்ரீட்மெண்ட் தான். இது வந்து கண்டிப்பாக சயின்ஸ், இது மேஜிக்கெலாம் கிடையாது. அக்குபங்க்சர் அப்படின்னா அக்குனா நீடில்ஸ், பங்க்சர்ன்றது வந்து பங்க்சர் பண்ணுறது. ஸோ அக்குபங்க்சர் அப்படின்னாலே நீடில்ஸை வச்சு பங்க்சர் பண்ணுறதுக்கு பேர் தான் அக்குபங்க்சர். ஸோ எனி கைண்ட் ஆஃப் ப்ராப்ளம் வந்து அக்குபங்க்சரில் ட்ரீட்மெண்ட் ரெமிடிஸ் வந்து நம்மளுக்கு கிடைக்குது. அக்குபங்க்சர் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா சின்னதாக சொல்கிறேன் நான் கான்செப்ட். அக்குபங்க்சர் கான்செப்ட் அப்படின்றது நம்ம பாடியில் வந்து எனர்ஜி பாத்வேஸ் இருக்கும். இப்போ ஒவ்வொரு ஆர்கனும் இருக்குது இல்லைங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கிட்னி இருக்குது அப்படின்னா கிட்னிக்கு ஒரு எனர்ஜி இருக்கும், எல்லாத்துக்குமே எனர்ஜி இருக்கும், சக்தி. ஒரு ஆர்கன் எடுத்தாலே அதோட எனர்ஜி வந்துட்டு நம்ம பார்க்க முடியாது. ஆனால் அதோட பாத்வே நம்ம பாடியில் போயிட்டுருக்கு. எனர்ஜி பாத்வேஸ் எல்லா ஆர்கனுக்குமே இருக்குது. எனர்ஜி பாத்வேஸ் அது வந்து ஒரு பாடியில் ஒரு இடத்துல ஸ்டார்ட் ஆகி ஒரு இடத்துல எண்ட் ஆகும். ஸோ அப்போ அந்த கிட்னி வந்து நல்லா ஒர்க் ஆகுது அப்படின்னா அந்த அதோட சர்க்கிள் வந்துட்டு போயிட்டே இருக்கும்பொழுது ஹெல்தி கிட்னிஸ். இஃப் எனி கைண்ட் ஆஃப் ப்ராப்ளம் வருது அப்படின்னா அந்த பாத்வே வந்து அந்த சர்க்கிள் வந்து ஸ்ட்ரக் ஆகிடும். ஸோ அப்போ தான் டிசீஸ். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் கிட்னியில் கல் வந்துச்சு. ஸோ அப்போ என்ன பண்ணுவோன்னா நம்மளோட கிட்னி எனர்ஜி பாத்வே இருக்கு இல்லையா, அது எங்கே ஸ்டார்ட் ஆகி எங்கே முடியும் நமக்கு தெரியும். ஸோ அந்த ஸ்பெசிஃபிக் பாயிண்டில் வந்துட்டு நீடில்ஸை வந்து ப்ரிக் பண்ணணும். நீடில் ப்ரிக் பண்ணும்பொழுது காஸ்மிக் எனர்ஜி வந்து நீடில் வழியாக உள்ளே போயிட்டு அந்த ஸ்ட்ரக்காக இருக்கிறத வந்து ஸ்டிமுலேட் பண்ணிவிடும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக சுற்ற ஆரம்பிச்சதுன்னா டிசீஸ் போயிடும். இப்போ நீடில் வந்து லைக் ஆண்டனா மாதிரி செயல்படுது. அதாவது ஆண்டனா எப்படி எனர்ஜி எடுத்து கொடுக்கறதோ அந்த மாதிரி நீடில் வந்து காஸ்மிக் எனர்ஜி எடுத்து உள்ளே வந்துட்டு ஸ்டிமுலேட் பண்ணுது. இதுதான் சிம்பிளா கான்செப்ட். ஸோ அக்குபஞ்சர்னா என்னன்றத சொன்னீங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய நிறைய டிசீசஸ்ல என்ன மாதிரியான டிசீசஸ்க்குலாம் அக்குபஞ்சர் வந்து ஒரு பெரிய ரிவர்சல் ட்ரீட்மெண்ட்டாகவே செயல்படுது மேம்? கண்டிப்பாக வந்து தலையிலேருந்து கால் வரைக்கும் எனி கைண்ட் ஆஃப் ப்ராப்ளம் வி கேன் டூ பை அக்குபங்க்சர். ஸோ இல்லை தலையிலேருந்து கால் வரைக்கும்ன்றத சொல்றீங்க. சில விஷயங்கள் நான் கேட்குறேன், இது நிஜமாவே இதுக்கு அக்குபஞ்சர் ஒர்க் ஆகுமான்றத சொல்லுங்க. ஸ்கின் ப்ராப்ளம்ஸ் ஒரு க்ளோயிங் ஸ்கின் கிடைக்கணும், நம்மளோட ஸ்கின் ப்ராப்ளம்ஸ்க்கு எல்லாத்துக்கும் ஒரு சொல்யூஷன் கிடைக்கணும், அதுக்கு அக்குபஞ்சர் யூஸ் ஆகும்? கண்டிப்பாக யூஸ் ஆகும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ பாடியில் ஸ்கின் இருக்கு இல்லையா, ஸ்கின்னுக்கு என்ன ப்ராப்ளம் வந்தாலும் யார் காரணம் எல்லாமே அக்குபங்க்சரில் வந்து ரூட் காஸ் தான் முக்கியமாக பார்ப்போம்.
எந்த ஒரு ப்ராப்ளம் வந்தாலும் அதுக்கு வந்து கரெக்டாக ரூட் இருக்கும் தானே, அதனால தான் இது வந்திருக்கோன்னு சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிச்சிட்டாலே ஈஸி, எல்லா பிரச்சனைக்குமே சால்வேஷன் கிடைக்கும். அதே மாதிரி ஸ்கின்னுக்குன்னு பார்த்தீங்கன்னா லங்ஸ் அண்ட் லார்ஜ் இன்டெஸ்டைன் அப்படின்றது தான் வந்து காரணமாக அமையும். அதனால வந்து நம்ம லங்ஸை ட்ரீட் பண்ணாலே நம்ம ஸ்கின்னுக்கு வந்துட்டு அது எங்கே ஸ்கின் இருக்கோ அந்த ஆர்கன் வந்து நம்ம ட்ரீட் பண்ணோம்னா பேசிக்கலி பார்த்தீங்கன்னா ஸ்கின்னும் லார்ஜ் இன்டெஸ்டைனும் தான் காரணம். சொரியாசிஸ் கூட ட்ரீட் பண்ணியிருக்கோம். சீரியஸாக சொல்லணும்னா எக்ஸிமா, சொரியாசிஸ், பிம்பிள்ஸ் எல்லாமே சரி பண்ண முடியும். ஸோ இது எல்லாமே வந்து அக்குபஞ்சர் ஒன்லி நீடில்ஸ் வச்சு தான். ஓகே, மெடிசன்ஸ் எதுவுமே கிடையாது. ஸோ இது வந்து நம்ம மெடிசன்ஸ் இல்லாமலே, மெடிசன்ஸுக்கு போகாமலே அக்குபஞ்சர் பண்ண முடியும். மெடிசன் எடுத்துட்டு இருக்கிறவங்களும் இதோட சப்போர்ட் தான் பண்ணும். சில பேர் வந்து மெடிசன்ஸ் அப்ரப்டா விட்டுடணும் அப்பதான் ட்ரீட்மெண்ட் ஒர்க் ஆகும், அப்படிலாம் கிடையவே கிடையாது. அலோபதி மெடிசன்ஸோ என்ன கைண்ட் ஆஃப் மெடிசன் எடுத்துட்டு அது கூட அக்குபஞ்சர் பண்ணும்போது கண்டிப்பா நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இப்போ ரொம்ப பொதுவா நிறைய பேருக்கு வந்து இருக்கக்கூடிய பிரச்சனை என்னன்னா இந்த ஃபேட்டி லிவர் பிரச்சனை. இந்த ஃபேட்டி லிவருக்கு வராம இருக்கிறதுக்கு ஏதாவது பண்ணலாமா, ஒரு வந்துட்டு அக்குபஞ்சர் மூலமா ஏதாவது விஷயங்கள் பண்ணலாமா? கண்டிப்பா நான் ரெண்டுமே சொல்றேன் உங்களுக்கு. வராம இருக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஃபேட்டி லிவர்னாலே என்னன்னா அந்த லிவர் வந்து கொழுப்பு படிஞ்சு இருக்கும் லிவர்ல, அதுதான். அப்போ இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு 100 பேருக்கு ஸ்கேன் எடுத்தீங்கன்னா 99% வந்து ஃபேட்டி லிவர் தான். ஏஜ் கூட ஒரு இதா இல்லை, எல்லாருக்குமே வருது. ஸோ ஆனா எல்லாருமே என்ன சொல்லுவாங்கன்னா ஜென்ரலா அலோபதி டாக்டர்ஸ் இப்போ ஒன்றும் பெருசா இதனால ஒன்றும் இல்லை, அப்படி விடுங்க பார்த்துக்கலாம் அப்படிதான் சொல்றாங்க. ஃபேட்டி லிவர் கிரேட் 1, ஃபேட்டி லிவர் கிரேட் 2 இருக்கு. அப்போ அது போயிட்டே இருந்துச்சுன்னா லிவரே வந்து ஒர்க் பண்ணாம ஒரு கண்டிஷனுக்கு அப்படியே விட்டுட்டா சொல்றேன். கண்டிப்பா நம்ம ஃபேட்டி லிவர் ஃபர்ஸ்ட் கிரேட் இருக்கும்போதே நம்ம சரிப்படுத்திக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இதுக்கு வந்து காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா லைஃப் ஸ்டைல் சொல்றேன். இப்போ நைட்டு வந்து நம்ம 11 to 3 இருக்குல்ல, அந்த டைம்ல வந்து நீங்க வந்து தூங்கி இருக்கணும். 11 to 3 கண்டிப்பா கண்ணு விழிக்கவே கூடாது. ஏன் சொல்றேன் அப்படின்னா கண்ணு வந்து என்ன நம்ம ஸ்ட்ரெயின் கொடுத்தாலும் அது வந்து லிவருக்கு தான் போகும். லிவர்ல என்னன்னாலும் கண்ணு காட்டும். இப்போ நமக்கு ஜாண்டிஸ் வருதுன்னு வச்சுக்கோங்க, லிவர் வந்து எல்லோயிஷ், ஐஸ் வந்து எல்லோயிஷ் ஆகும். ஸோ இதுக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லைன்னு நினைக்கவே முடியாது. அதுக்காக எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஸோ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்துட்டு கண்ணுக்கு வந்து எனி கைண்ட் ஆஃப் இப்போ நீங்கள் இப்போ ஃபேட்டி லிவர்னும் போது நான் சொல்கிறேன் நான் ஆல்கஹாலிக் ஃபேட்டி லிவர், ஆல்கஹாலிக் ஃபேட்டி லிவர். நிறைய பேருக்கு அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபேட்டி லிவர்னாலே நீ வந்து ஆல்கஹால் யூஸ் பண்ணுவேன்னு கேட்டுருவாங்க. ஆனால் இப்போ கேட்கவே முடியாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா நான் ஆல்கஹாலிக் ஃபேட்டி லிவரும் இருக்குது. ட்ரக்ஸ் தான் யூஸ் பண்ணணும், ஆல்கஹால் யூஸ் பண்ண அவசியமே இல்லை. காரணம் பார்த்தீங்கன்னா நிறைய ட்ரக்ஸ் மெடிசன்ஸ் இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சின்ன தலைவலினா கூட போய் ஒரு மெடிசன் வாங்கி போட்டுடுவோம். அதனால கூட கண்டிப்பா அதே மாதிரி ஒரு வயிறு வலினா ஏன்னா அதுக்கான கரெக்டான மெடிசன் எடுக்கிறாங்களான்னு நம்ம சொல்ல முடியாது. மெடிக்கல் ஷாப்லேயே போய் வாங்கி போடுவாங்க, பார்த்துருக்கீங்கல்ல. ஒரு ஃபீவர், ஒரு லைட்டாக சூடாக இருந்தாலே ஃபீவர்னு சொல்லிட்டு இவங்களா போய் மெடிசன் எடுத்துக்கிறது. வயிறு வலி வந்தாலும் அந்த மாதிரி தான், சின்னதாக தலை சுற்றினாலும் மெடிசன். இந்த மாதிரி ஓவர் மெடிசேஷன் வந்து கிரியேட்ஸ் லிவரை வந்து டேமேஜ் பண்ணும். சரிங்களா? அதுக்கப்புறம் ஆல்கஹாலும் பண்ணும். அதுக்கப்புறம் ஓவர் ஸ்ட்ரெஸ். நீங்கள் இதெல்லாம் எதுவுமே இல்லை, பண்ண தேவையில்லை. நீங்கள் அமைதியாக உட்காந்து ஸ்ட்ரெஸ்லேயே மூழ்குங்க, கண்டிப்பாக ஃபேட்டி லிவர் வரும். ஸ்ட்ரெஸ் வந்து அவ்வளோக்கு அவ்வளோ வந்துட்டு ரொம்ப டேஞ்சரஸ். இப்போ ஆல்கஹால் யூஸ் பண்ணுறாங்க இல்லைங்களா, அவங்களோட லிவர் வந்துட்டு 30 days டேமேஜ் ஆகும். ஆனால் அது யூஸ் பண்ணாமல் நான் வெறும் கவலையிலேயே முழுகிறேன் அப்படின்னா 15 days போதும் டேமேஜ் ஆகுது. அந்த அளவுக்கு ஸ்ட்ரெஸ் ஓவர். ஸோ அதனால் அதுவும் பண்ணக்கூடாது. அதே மாதிரி ஆக்டிவிட்டீஸே இல்லாமல் ஒரே இடத்துல உட்காந்துட்டே இருந்தாலும் ஃபேட்டி லிவர் வரும். ஸோ மெடிசன்ஸும் எடுக்கக்கூடாது. இதெல்லாம் நான் சொன்னதெல்லாம் எடுக்காமல் இருந்தாலே ஃபேட்டி லிவர் வராமல். முக்கியமாக நைட்டு நான் சொல்கிறேன் 11 to 3. ஏன் நான் அதை சொல்கிறேன்னா ஒரு ஆர்கனுமே வந்துட்டு ஒர்க்கிங் டைம்ஸ் இருக்குது, அதோட பீக் ஹவர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இப்போ லிவர், கால் பிளடர் ரெண்டுத்தோட டைம் பார்த்தீங்கன்னா நைட்டு 11 to 3 வரைக்கும் அது ஒர்க் பண்ணிட்டு இருக்கும். நம்ம பாடியிலேயே வந்துட்டு லிவர் தான் ஒரு ஃபேக்ட்ரின்னு சொல்லுவாங்க. அதுதான் நமக்கு தேவையானதெல்லாம் எடுத்துட்டு தேவையில்லாதான் தள்ளி விடுற நேரம், அந்த நேரம் தான் 11 to 3. ஆனால் நம்ம மக்கள், நீங்கள் சொல்கிறீங்களா யங்ஸ்டர்ஸ் கூட இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா நைட் ஷிஃப்ட் இருக்குதோ இல்லையோ, ஆனால் அவங்க சாப்பிட்றதே 12 o'clock நைட்டு 1 o'clock. அதுவும் என்ன சாப்பிடுவாங்கன்னா பிரியாணி. இப்போ பார்த்தீங்கன்னா ஜங்க் ஃபுட்லாம் இப்போ போய் பிரியாணி சாப்பிட்றாங்க, பீஸா, அது எல்லாமே வந்து ஹார்ட் டு டைஜஸ்ட் தான். அந்த ஃபுட்டு எல்லாம் கரெக்டாக அந்த லிவர் டைமில் தான் சாப்பிட்றாங்க, அந்த கால் பிளடர் டைமில் தான் சாப்பிட்றாங்க. ஸோ தட் அதனால தான் வந்துட்டு யாருக்குமே வயசு வித்தியாசம் இல்லாமல் ஃபேட்டி லிவர் வருதுன்னா இதுதான் ரீசன். ஸோ உங்களுக்கு ஃபேட்டி லிவர் வரக்கூடாது அப்படின்னா கண்டிப்பாக அந்த 11 to 3 சொல்கிறேன்ல, அப்போ தூங்கிடுங்க. 3 o'clock மேலே எழுந்து நீங்கள் என்ன ஒர்க் வேணால் பண்ணுங்க. அந்த டைமில் தான் நான் சொல்கிறேன், எஸ்பெஷலி கண்ணுக்கு வந்துட்டு படிக்கிறது, எழுதுறது, டிவி பார்க்கறது, ஃபோன் பார்க்கறது எதுவுமே பண்ணக்கூடாது. அது பண்ணாமல் இருந்தாலே லிவர் தப்பிச்சிடும். இப்போ நீங்கள் கண்டிப்பாக நான் வந்து சிஸ்டமில் உட்காந்துருக்கேன், இப்போ பகலில் கூட நீங்கள் நிறைய ஒர்க் பண்ணுறீங்க சிஸ்டம்லனா, நீங்கள் பண்ணி முடிச்சுட்டு நைட்டில் போயிட்டு கண்ணை நல்லா வாஷ் பண்ணாலே போதும். தண்ணியில் ஒரு பவுலில் தண்ணி எடுத்துகிட்டு இப்படி பண்ணிங்கன்னா அந்த கண் வந்து அந்த தண்ணிக்குள்ளே முழுகணும். முழுகிட்டு கொஞ்ச நேரம் பொறுத்து எடுத்துருங்க.
2 கண்ணுக்கும் அதே மாதிரி பண்ணுங்க. அது பண்ணி முடிச்சோன்னா கொஞ்சம் ரெட்டிஷ் ஆகும் கண். ஆனா பயப்பட தேவையில்ல. ஸோ தட் ஏன்னா நம்ம இது பண்ண பண்ண இந்த கண்கள் வந்து ஹீட் ஆகும். அந்த ஹீட் தான் லிவருக்கு போகும். ஸோ நம்ம இது பண்ணும்போது என்ன ஆகும்னா, அந்த ஹீட் போயிட்டு உங்களுக்கு கொஞ்சம் கூல் ஆகும். ஓகே. ஸோ தட் அது கொஞ்சம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். சரிங்களா? அதனால இந்த மாதிரி பண்ணலாம். அந்த மாதிரி பண்ணும்போது அதான் நான் சொன்ன டைம்ல வந்துட்டு பண்ணக்கூடாது. வீட்ல இருக்க பெரியவங்களும் மெடிசின்ஸ் ஓவரா எடுக்கக்கூடாது. அது லிவரும், கிட்னியும் தான் ஸ்பாயில் பண்ணும். ஸோ இப்போ அதனால ஒருத்தங்களுக்கு ஃபேட்டி லிவர் வந்துருச்சு அப்படின்னா வந்துடுச்சுன்னா நீங்க கண்டிப்பா அக்குபஞ்சரிஸ்ட் கிட்ட வாங்க. கண்டிப்பா சரி பண்ணிடுவோம். இப்போ இந்த ஹோம் ரெமெடிஸ் பண்றது, டீடாக்ஸ் பண்றது இதெல்லாம் எந்த அளவுக்கு மேம் ஹெல்ப் பண்ணும்? இல்ல அது வந்து நிஜமாவே சொல்றேன். அது ஓரளவுக்கு தான். பெர்மனன்ட்டா கண்டிப்பா சரிப்படுத்தவே முடியாதுங்க. அப்படி முடிஞ்சா நல்லது தான். நான் Okay. தப்புன்னு சொல்ல மாட்டேன். என்ன எந்த மாதிரின்னு எனக்கு தெரியாது. நீங்க ஜென்ரலா கேட்கறதுனால நான் ஜென்ரலா சொல்றேன். அந்த அளவுக்கு பண்ணுமான்னு எனக்கு தெரியல. இதெல்லாம் தவிர்த்துட்டாலே போதும். அதே மாதிரி ரொம்ப ஃபேட்டி லிவர் இருக்குன்னு நீங்க சொல்றீங்கல்ல, அப்போ ஹோம் ரெமிடியை விட நீங்க ஒர்க் அவுட் பண்ணுங்க நல்லா. ஸோ தட் அந்த கொழுப்பு வந்து நல்லாவே கரைஞ்சிடும். ஆட்டோமேட்டிக்கா ஃபேட்டி லிவர் இருக்கவங்களுக்கு இதுவும் இருக்கும் தான். கொலஸ்ட்ராலும் கண்டிப்பா வரும். ஸோ அதை நம்ம குறைக்கிறதுக்கு வந்து மெடிசன் எடுக்கிறத விட நீங்கள் ஜிம்முக்கு போகிறதோ இல்லாட்டி நான் வாக்கிங் போகிறதோ ரொம்ப விக்ரஸாக கொஞ்சம் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக வந்துட்டு குறைஞ்சிரும்.